சார் இப்ப யக்ஷினி, யக்ஷர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது, நெறைய பேர் சொல்லுவாங்க சார், 24 மணி நேரமும் உங்க காதுல பேசிட்டே இருக்கும். அது எங்கே அசுர தேவதை. ஆ இது தெய்வங்களுக்காக பணிவிடை செய்யக்கூடியது. இதுலயே வித்தியாசம் இருக்கு. ஆமாமா. இப்போ பூக்களை கொண்டு சேர்க்கிறது யட்சினி. பூ இருக்கு. அந்த பூவின் நறுமணத்தை காற்றோட கொண்டு போய் சேர்க்கிறது 50 பேர் இருப்பாங்க. 50 பேர்ல அந்த ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் அந்த பூவினுடைய வாடை. ஏன்னா இவன் ஆள் மனசுல இறைவனை நினைச்சுக்கிட்டே இருப்பான். பல பேர்கிட்ட பேசும்போது எங்கேயாவது இருந்து ஒரு பூ வாடை வரும். அப்போ அந்த ஒரு க்ஷணம் அவன் மயங்குவான். மயங்கக்கூடியத பூஸ்ட், அதாவது பேட்டரி சார்ஜ் பண்ற மாதிரி. அந்த தன்னை மறந்த நிலைமை வரும்போது இறைவனுடைய அருளாசி அவங்களுக்கு உண்டான விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும். ஓகே சார். இதுதான் சிறப்பு இந்த விஷயங்க. ஓகே. அப்ப நல்ல யக்ஷினி தேவதைகளும் இருக்காங்க. அந்த நீங்க சொல்ற மாதிரி உள்ள யக்ஷினிகள் அது செவியில கர்ண யக்ஷினி பேர். ஆமா, கர்ண யக்ஷினி. கர்ண யக்ஷினி அது இந்த சோழரில் உட்காந்து நமக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பண்ணுன்னா அதுக்கு இறைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலைகளை கொடுக்க கொடுக்க நம்ம மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்தால உடம்பை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும். மந்திரங்கள் சொல்ல 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 இந்திரியம் பூரா மந்திரத்தின் சக்தி வழியாக வெளியே போயிடும். அதுதான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வித்தியாசம்.